நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney+ Hotstar. ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா அர்ஜுன் அண்ட் உமாபதி ராமையா இவங்களுடைய மேரேஜ் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருந்தது இல்லையா? அண்ட் நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லியா தான் இவங்களோட கல்யாணத்தை நடத்திருந்திருக்காங்க அப்படின்னா, எஸ்பெஷலி செலிபிரிட்டிஸ்க்கு ஒரு கல்யாணம் ஆகுது அப்படின்னா அவங்க வியர் பண்ணிருக்கிற ட்ரெஸ், அதுக்கப்புறமா அந்த பேக்ரவுண்ட் டிசைன்ஸ், இது எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஐஸ்வர்யா அண்ட் உமாபதி அவங்களுடைய மேரேஜ் கூட நடந்திருந்தது. வாங்க அதை பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா அர்ஜுனும் அண்ட் உமாபதி ராமையாவும் ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய காதலை அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட எடுத்து சொல்லி அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் சம்மதத்தோட ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. இவங்களுடைய கல்யாணம் அப்படின்றது கூட அர்ஜுன் அவர்கள் கட்டின கிருகம்பாக்கத்துல அமைஞ்சிருக்க ஆஞ்சநேயர் கோவில்ல தான் நடந்திருந்தது. ஐஸ்வர்யா வேர் பண்ணிருந்த அவங்களுடைய காஸ்டியூம் முதற்கொண்டு எல்லாமே பியூரா காஞ்சிபுரத்துல இருந்து தான் மேக் பண்ணி கொடுத்திருந்திருக்காங்க அப்படின்னா, அந்த சாரியில இருக்கிற டிசைன்ஸ் கூட பியூரா அயோத்தியா ராமனுடைய அந்த டெம்பிள் ஸ்டில்ஸ் எல்லாமே தான் அதுல அமைச்சு கொடுத்திருந்திருக்காங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னலா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் எல்லா விஷயங்களுமே பார்த்து பார்த்து பண்ணியிருந்திருக்காங்க. பிரம்மாண்டம் இதெல்லாத்தையுமே ஒதுக்கி ட்ரெடிஷ்னல் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்பவே மிக மிக இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தான் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்களா. இதை பத்தி தான் அவங்களுக்கு வெட்டிங் பிளானர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் உமாபதி ராமையாவுமே அழகா கோல்டன் கலர்ல இருக்கிற வேஷ்டி சட்டை தான் அவரு அணிஞ்சிருந்தாரு. அது மட்டும் கிடையாதுங்க, அவங்களுடைய அந்த தாம்பூலம் தட்டு இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இன்விடேஷன் இருக்குல்ல, அந்த வெட்டிங் இன்விடேஷன், அது கூட ரொம்ப ரொம்ப ஏஸ்தட்டிக்கா இருந்துச்சு. அது கூடவே அந்த இன்விடேஷன் பார்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரல் டிசைன்ஸோட அழகா வேர்ட்ஸையுமே அதுல மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த இன்விடேஷனை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் போது கூட அழகான ஒரு தாம்பூல தட்டுமே வச்சுதான் கொடுத்திருந்திருக்காங்க. ப்ராப்பரா இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு ஐஸ்வர்யா ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருந்தாங்களாம். அந்த தாம்பூல தட்டுல கூட அழகா ஒரு தேங்காவை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த இன்விடேஷன், அதுக்கப்புறமா நிறைய பூக்கள் அப்படின்னு சொல்லி சடங்குனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத அவங்க கையாண்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, டெக்கரேஷன்ஸை பத்தி சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது சில பேர் நல்லா லைட் செட்டிங்ஸோட பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்றத தான் அவங்களுடைய தாட் இருக்கும். ஆனா ஐஸ்வர்யா உமாபதியுடைய மேட்டரே வேற. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய கல்யாணம் முழுக்க முழுக்க பார்க்கறதுக்கு ஏஸ்தட்டிக் லுக்லயும் இருக்கணும், அதே சமயத்துல ஈகோ ஃப்ரெண்ட்லியோட டெக்கரேஷன்ஸ் அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழை மரம், தென்னை மரம், நிறைய பூக்கள் அப்படின்னு இது எல்லாத்தையுமே வச்சு மட்டும் தான் டெக்கரேஷன்ஸை இவங்க வந்து முழுசா அமைச்சிருக்காங்க. அது பார்க்கறதுக்கே மிக மிக சூப்பர்பா இருந்துச்சு. அவங்க டெக்கரேஷன் பணிகள் எல்லாமே மிட் நைட்லயே ஸ்டார்ட் பண்ணிருந்திருக்காங்க. அப்பதான் மறுநாள் காலையில அது வந்து தெரியும் போது சூரியனுடைய அந்த லைட் படும்போது மிக மிக அழகா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி ஐஸ்வர்யா அவங்க மணமேடைக்கு அவங்கள கொண்டு வரும்போது கூட பூக்களுடைய பந்தல்ல தான் அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது பாக்குறதுக்கு ஒரு காடஸ் ஃபீல் தான் கொடுத்திருந்தது. லிட்ரலி சீதாராமன் கல்யாணத்தை பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஸ்டில்ஸ் பார்க்கும் போதே தெரியும் டெம்பிள்ல சீதாராமன் கல்யாணம் நடக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த அமைப்போட ஒரு பியூர் பிளஸ் ஃபீலிங்கே கொடுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். மேரிட் கப்பலான ஐஸ்வர்யா உமாபதி ரெண்டு பேருமே அவங்களுடைய கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணியிருந்தாங்களாம். இதை வந்து அவங்களுடைய வெட்டிங் பிளானர்ஸ் சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. உமாபதி அவருடைய எப்படி காதலை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரோ அதே மாதிரி தான் இப்ப கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற போஸ்ட்ல கூட வெறும் அந்த ஒரு மேஜிக்கல் சிம்பிள் அண்ட் ஈவன் லைன் இருக்கிற எமோஜியை தான் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப். ஏன்னா அந்த அளவுக்கு வார்த்தைகள் குமிஞ்சு கிடக்குது. அது எல்லாமே இந்த ஒரு போஸ்ட் மூலியமா எங்களால் வெளிப்படுத்த முடியாது அப்படின்றத தான் அவரு கன்வே பண்ணியிருந்திருக்காரு. இது போக எங்களுடைய கல்யாணத்துல அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை மட்டும்தான் இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ரிசப்ஷன் தான் கிராண்டா நடத்த இருக்காங்க. ஸோ இந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் சாண்டி வந்து பயங்கரமா ஃபன் பண்ணியிருந்திருக்காரு. அது போக ஆக்டர் சரணுமே இருந்திருக்காங்க அண்ட் கூடவே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்திருக்காங்க. அதையுமே பார்க்க முடிஞ்சது. சாண்டி மாஸ்டர் கல்யாணத்துக்கு முன்னாடி உமாபதி ராமையா கூட ஃபன் பண்ற இந்த வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காரு. உமாபதி ராமையாவுக்கும் ஐஸ்வர்யா அர்ஜுன் அவங்களுக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு இந்தியா கிளட்ஸ் சார்பா தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி உங்களோட விஷயத்தை கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க. கவுண்டமணி சார் கூட அவ்வளோ ஆஃப்னா பேசுவீங்க நீங்கள்? கவுண்டமணி என்னுடைய டார்லிங் மாதிரி. கவுண்டமணி நிறைய படம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். எப்போது எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அப்போ அவர் ஃபோன் பண்ணிட்டு எங்கே பாஸ் எங்கே இருக்கீங்க,
வீட்டில் இருக்க பாஸ் வந்துருங்க பாஸ் அப்படின்னுவார். சரி அப்போ வீட்டுக்கு போனால் போய் அந்த அரை மணி நேரம் இருந்தால் அரை மணி நேரமும் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். அவ்வளோ நல்லா இது. வை சார் உங்கள் மூவிஸில் எங்கேயாவது பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு சீனாவது பேட்ரியாட்டிக்காக டச் பண்ணுறீங்க? பை எனி சான்ஸ் உங்கள் சைல்ட்ஹுட்டில் வந்துட்டு யூ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அந்த மாதிரி? இன்னொரு மை ஃபாதர் வாஸ் வெரி பேட்ரியாட்டிக் மேன். ஷி வாஸ் வெரி வெரி பேட்ரியாட்டிக். அவங்க சொல்லிட்டு இருந்த அந்த ஸ்டோரிஸ் தான் எனக்கு எல்லாம் கேட்டு கேட்டு நானும் பேட்ரியாட்டிக் ஆகிட்டேன். என் ஃபாதர்லாம் நிறைய அப்போது இவங்ககிட்ட அடி வாங்கியிருக்கேன்னு எல்லாம் சொல்லியிருந்தார். அவங்க சொல்லி தான் எனக்கு இந்த பகத்சிங்கோ அந்த சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸ்ன்னு சின்ன வயசில் எனக்கு அப்படியே ஊட்டுற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க என் ஃபாதர். ஸோ ப்ராப்ளி அதனால் என்னமோ எனக்கு ஏதாவது படம் பண்ணும்போது அதில் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும். ஏதாவது மக்களுக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்லணும். ப்ளஸ் ஒரு நாடை நேசிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை படத்தில் வைக்கலாம்னு சொல்லி இப்போது நான் பிளான் பண்ணுறேன். அங்க நாட்டை காப்பாற்ற ஒவ்வொரு ராணுவ வீரனும் தான் உயிரை பணைய வைக்கிறான். அவங்கள விட நீ நானும் என்னடா பெரிய. இந்த ரவுண்டில் வந்துட்டு நான் கேட்க போகிற சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் அவங்கள மாதிரி பதில் சொல்ல போகிறீங்க. அப்பா அதிகமாக எது கோவப்படுவார்? ஐ திங்க் ஜனங்க வந்து இரிட்டேட் பண்ணால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க. பட் அவங்க அவ்வளோ ஈஸியாக கோவப்பட மாட்டாங்க. ஐ திங்க் முன்னாடி மேபி லைக் சம் 10-15 இயர்ஸ் முன்னாடி ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்பாவுக்கு. அண்ட் அவங்க ஃபேமிலின்னு வந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஹீஸ் அ டிஃப்ரெண்ட் மேன்னு சொல்லலாம். ஆங்க்ரி மேன். கோவம் வந்தால் ஐ திங்க் கெட்ட கெட்ட வார்த்தை தான் வரும். சில தடவை மட்டும். ஒன்லி வித் மென். விமென் வந்து அவங்க யூனோ இஃப் தேர் அரவுண்ட் ஹிம் அவங்க வந்து ஹீஸ் வெரி கண்ட்ரோல்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஹி நெவர் லூசஸ் ஹிஸ் கூல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விமென்னு சொல்லலாம். ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் அவங்க. அண்ட் அதான் ஃபேமிலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு ஒடிச்சிடுவாங்க. அது கதையெல்லாம் கேட்டிருக்கேன் நான். மேக்கப்போட எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க? ஒரு 45 minutes. ஈஸிலி 45. இட்ஸ் நாட் மேக்கப், இட்ஸ் மோர் ஃபார் த ஹேர்னு சொல்லலாம். மேக்கப் அதெல்லாம் சேர்த்து தான் மேக்கப்னா எவ்ரிதிங் தி ஹோல் ஸ்டஃப். யார்கிட்ட அதிகமாக போய் சொல்லுவார்? ஓகே, ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அம்மா கிட்ட ரொம்ப அதிகமாக போய் சொல்லுவாங்க. என்னன்னா இவங்க வந்து ஒரு மாதத்தில் 10 ஃப்ளைட் எடுத்தாங்கன்னா 9 ஃப்ளைட்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் எங்களுக்கு குரூப்பில் மெசேஜ் வரும், ஃப்ளைட் டிலேட் பை 1 hour, ஃப்ளைட் டிலேட் பை 2 hours. ஸோ அந்த விஷயத்தில் பாவம் அம்மாவுக்கு நிறைய போய் சொல்லுவாங்க. பிகாஸ் ஷீ இஸ் ரொம்ப அந்த டைம் கீப் அப் பண்ணணும்னு ரொம்ப இன்னைக்கு யாரோ அதே மாதிரி பண்ணாங்க. எஸ் சாரி. இன்னைக்கு கூட ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டு இல்லை ஃப்ளைட் டிலே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அண்ட் அதுக்கும் அப்பா தான் சொல்லி கொடுத்தாங்க. அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு பாவம் இல்லைன்னா என்ன எக்ஸாம்பிள் வச்சு நீயும் இப்படி யாருன்னு கற்றுவாங்கன்னு சொல்லி உங்கள் அப்பா மாதிரியே நீ பண்ணுற மறுபடியும் என்னையே திட்டுவாங்க, வேண்டாம் போய் சொல்லிடு அப்படின்ட்டு சொன்னாங்க. என்ன டயட் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க? நல்லா ஹெல்தி டயட் தான் இது பண்ணுவாங்க. அதோட ஹெல்தி டயட்டோட சேர்த்து பிரியாணி கூட இருக்கும். பிரியாணி குயின் தான் கூடுறோம். என்னோட வீக்னஸ் பிரியாணி தான். சொல்லிவிடவா? நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புளி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney+ Hotstar.